நுகர்வோர் அறிவை எப்படி வளர்த்துக் கொள்வது, புதிய தகவல்களை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பது குறித்த கருத்தரங்கு சென்னையில் நடைபெற்றது. ஒரு பொருளை வாங்கும் போதோ அதை பயன்படுத்தும் போதோ அப்பொருட்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து தகவல்கள், அதற்கான காப்புரிமை சட்டம், பைரசி சட்டங்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்ள இந்திய நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பாக சென்னை கிண்டியில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் ஒரு நாள் கருத்தரங்கு நடந்தது. இக்கருத்தரங்கை தகவல் தொழில்நுட்ப முதன்மை செயலாளர் டேவிடர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், நோய்களை குணப்படுத்தும் புதிய மருந்துகளை கண்டுபிடித்து அதற்கான காப்புரிமையை அக்கம்பெனியே வைத்துக் கொள்வதால் பொதுமக்களுக்கு தேவையான பயன்கள் கிடைப்பதில்லை என்று கூறினார். ஒரு மருந்து யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க, அது ஒரு பெரிய வியாதியை அடக்கிறது கூடிய ஒரு சக்தி இருக்காது. ஆனா அந்த மருந்தை அவங்க காப்பிரைட் எடுத்துறாங்க, ஒரு பேட்டன்ட் எடுத்துறாங்க. அவங்க பேட்டன்ட் எடுத்துட்ட பிறகு வேற யாரும் அதை எடுத்து யூஸ் பண்ண முடியல. அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனா இவர் ஒரு கம்பெனியில மட்டும் அதை பூட்டி வச்சுக்கிறாரு. இக்கருத்தரங்கின் மூலம் நுகர்வோர்களுக்கு தேவையான விழிப்புணர்வும் புதிய தகவல்களை பெறுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் இந்திய நுகர்வோர் கூட்டமைப்பின் தலைவர் தேசிகன் கூறினார். இது மூலமாக நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம நாட்டிலையும் ஒரு புதிய உணர்வு ஏற்படும். மக்களுக்கு எவ்வளவு எளிதாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கலாம்ங்கிறதுக்கு இது வகுப்பா இருக்கும் என்று கருதி இந்த கருத்தரங்கம் நடக்கிறது. 3 பிரிவாக நடந்த இக்கருத்தரங்கில் பல்வேறு தலைப்புகளில் வல்லுநர்கள் கலந்து கொண்டு விவாதித்தனர்.